பாஜகவை சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் வந்து குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இது பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லி சில பேர் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப யார் தமிழர் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்கு. எவர் ஒருவர் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கிறாரோ அவர் தமிழ் இனத்திலே பிறக்காவிட்டாலும் அவர் தமிழர். அதே மாதிரி தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழ் இனத்திலே பிறந்திருந்தாலும் அவர் தமிழர் இல்லை அப்படிங்கிறது அந்த வரையறை. இப்ப இந்த வரையறையோட அடிப்படையில பார்த்தோம்னா திரு சிபி ராதாகிருஷ்ணன் வந்து தமிழர் கிடையாது. அவர் மட்டும் கிடையாது, RSS பிஜேபியில இருக்கக்கூடிய யாருமே தமிழர் கிடையாது. இப்போ இவர் குடியரசு துணைத் தலைவர் ஆகிறதுனால நமக்கு என்ன பெருமை? தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை? இல்ல தமிழ் இனத்துக்கு என்ன பெருமை? நான் ஒரு தமிழன், நான் தமிழ் இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது தான் எனக்கு பெருமை. கீழடி அப்படிங்கிறது தான் தமிழ் இனத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை. இப்ப அவரு குடியரசு துணைத் தலைவர் ஆயிட்டாருன்னா நமக்கு ஏதாவது கிடைக்க போதா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கிடைக்க போதா? அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், ஒரு ராஜ வாழ்க்கை கிடைக்கும், சுகபோகமா எல்லா சகல வசதிகளோடும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைக்கும். உலகிலேயே மிகச்சிறந்த உணவுகளை ருசிக்கலாம். எப்ப வேணாலும் உலகத்துல எங்க வேணாலும் குடும்பத்தோட சுற்றுலா போகலாம். எல்லா நாளும் விமானங்கள்ல பறக்கலாம். கையை நீட்டினா வேலை செய்யறதுக்கு 100 பேர் இருப்பாங்க. இது எல்லாம் அவரோட பணத்துல இல்ல, நம்மளோட பணத்துல, மக்களோட பணத்துல சுகமா சொகுசா வாழக்கூடிய ஒரு ராஜ வாழ்க்கை கிடைக்கும் அவருக்கு. நமக்கு ஏதாவது கிடைக்க போதா? இந்த வெச்சிராஜா கூட ஆளுநரா நியமிக்கப்பட போறதா ஒரு தகவல் வருது. ஆளுநர் பதவியை இதை விட கேவலமா அவமானப்படுத்த வேற எந்த செயலும் வேண்டாம், இந்த ஒரு செயலே போதும். இருந்தாலும் அவருக்கும் அதே மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம உழைக்கணும், உழைச்சி பணத்தை வரியா கொண்டு போய் அவங்களுக்கு கொட்டணும். அதனால சும்மா இந்த தமிழுக்கு பெருமை தமிழ்நாட்டுக்கு பெருமை அப்படிங்கிறதெல்லாம் இந்த 1900க்கு முன்னாடி உருட்டுறதா நினைச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ வருஷம் 2025 அறிவியல் வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் வளர்ந்த காலத்திலையும் வந்து இப்பவும் வந்து இந்த உருட்டுற வேலையெல்லாம் வேண்டாம்.